ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி நியூ ப்ரோமோ வந்துருச்சு டிவியில். நானுமே இப்போ தான் பார்த்தேன். ப்ரோமோவில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி மகாநதி டிஆர்பி ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ எல்லா சீரியல்ஸுமே விஜய் டிவியில் சரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால யாரும் பெருசாக ஃபீல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்ப்போம் டிஆர்பி வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்றது தெரியும். அண்ட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுமே புரியும். மெயின் மேட்ருக்கு வருவோம். ப்ரோமோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து விஜய் கையில குழந்தை கொடுத்தது அழறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு போட்டு விஜய் வந்து நம்ம கேஷு பாப்பா கூட அந்த இன்னைக்கு சீன்ஸ் எல்லாமே வந்து கேக் கட் பண்ற சீன் முடிஞ்சு, அப்புறம் நிவின் யமுனா வந்து நம்ம காவேரி ஹவுஸ்ல உட்காந்துருக்காங்க. சாரதாமாவை பிடிச்சி காவேரி அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு, அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் ஒரு பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல நான் வந்து டீச்சரா ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அங்க பெரிய பெரிய பணக்காரங்க பிள்ளைங்க தான் அங்க படிக்குமா அப்படின்னு காவேரி சாரதாமா கிட்ட சொல்லி ஹாப்பி ஆகுறாங்க. இன்னொரு சைடு விஜய் வந்து பாப்பா கிட்ட நாளைக்கு உன்னை ஸ்கூல் சேர்க்க போறோம், நாளையில இருந்து நீ ஸ்கூல் போற அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே விஜய் அண்ட் காவேரியை வச்சு அப்படியே வந்து என் பண்றாங்க, அதாவது அவங்களுடைய ஃப்ரேமை வச்சு என் பண்றாங்க. ஸோ காவேரி ஒர்க் பண்ற ஸ்கூல்ல தான் நம்ம பாப்பா படிக்க போறாங்கன்னா, எனக்கு என்ன டவுட்னா, காவேரி மதுரையில இருந்தாங்க. ஸோ ஸ்கூல் வந்து இங்க ஜாப் கிடைச்சதுனால மேபி ஷிஃப்ட் ஆகி சென்னை வரா மாதிரி இருக்க போகுதா அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. ஸோ எனிவேஸ் நிறைய பேருடைய கெஸ் வந்து கரெக்டா இருக்கு. நம்ம காவேரி வந்துட்டு டீச்சரா ஆக போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இனிமே அழகா கியூட்டா நம்ம வந்து காவேரியை ஒன்ஸ் அகைன் வந்து சாரி லுக்ல டீச்சரா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைமா. செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதிரி பண்றதும். ஒரே ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் மட்டும் தான் அப்படி ஃபீல் பண்ணேன்னு நினைச்சேன் ஆக்சுவலா எபிசோட் பார்த்து. பட் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க. குட்டி பாப்பா கியூட்டா இருக்காங்க, ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. பட் அவங்களுடைய வாய்ஸ் மட்டும் அவங்களுக்கு செட் ஆகல. ஆக்சுவலா வாய்ஸ் நல்லா இருக்கு, பட் அந்த ஏஜ் பாப்பாக்கு அந்த வாய்ஸ் வந்து செட் ஆகாத மாதிரி ஃபீல். அதுவும் இந்த பாப்பாக்கு அந்த வாய்ஸும் இதுக்கும் வந்து ஏதோ சிங்க் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. சூன் அந்த வாய்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கங்கா பாப்பாவுக்கு பாப்பாவும் சரி வாய்ஸும் சரி நல்லாவே ஆப்ட் ஆயிருச்சு. பட் நம்ம கேஷு பாப்பாவுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாத மாதிரி ஃபீல். சோன் இந்த ரெக்வஸ்ட் நம்ம டீம் கிட்ட வச்சு வாய்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.